அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் ஒரு பொண்ணு தானே கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. அவ எந்த இடத்துக்கு போனாலும் நானும் வருவேன். இதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, வெளியில அவ யார்கிட்டையும் பழக்கம் வச்சுக்க கூடாது. அவகிட்ட மற்றவங்க பார்க்கறது, பேசுறது, பழகிறது இது எதுவுமே நடக்காம நீதான் பார்த்துக்கணும். வெளி உலகம் ரொம்ப மோசமானது சிஸ்டர். தெரியும், அதனாலதான் நாங்க இந்த இடத்துல இருக்கோம். சரி, 3வது ரோலைய சொல்லி தோல. அதிக பிரசங்கித்தனமா பேசக்கூடாது. இந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கிறேன். நான் என்னுடைய ஒரு ரூலை மட்டும் சொல்றேன் கேளு. என் விஷயத்துல தலையிடாத. என்ன கடுப்பேத்தினே நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நீ சாக கடத்தால விட்டுட்டு போயிடுவேன். நம்ம கேரக்டர் மாதிரி இதுக்கு நீ ஒத்துக்கலையா? நிச்சயமா நீ ஒரு நல்லவனா இருக்க முடியாது. தெரிஞ்சா சரி. இதுதான் நமக்குள்ள இருக்கிற ரூல்ஸ். பேக் எடுத்து காட்டுறவை. இவகிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாரை நான் தெரிஞ்சுக்க கூடாதா? எங்களை நியூயார்க் கூட்டிட்டு போறீங்களா? நீங்க ஒரு கில்லரா மிஸ்டர் ஜூரோ? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நான் ஒரு டெலிவரி பாய். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பேக்கேஜ். நான் ஒரு ஃப்ரெண்டோ பிரதரோ பாய் ஃப்ரெண்டோ கிடையாது. இன்னும் 6 நாள்ல ஒரு நாங்கள் விட்டதுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. சிஸ்டர் ரெபேக்கா சொன்னதாலே நம்ம பேச வேண்டிய அவசியமும் இல்லை. போல இந்த அற்புத உலகத்துக்கு தெரிய போவது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க போகுது. வரப்போற பிரார்த்தனை செய்வோம்.
அவசியம் நீ இதெல்லாம் எடுத்துக்கணுமா? இதெல்லாம் இல்லைன்னா சமாளிக்க முடியாது சிஸ்டர். இருந்தாங்க நான் துப்பாக்கி தொட்டக்கூட இல்லை. கவலைப்படாதீங்க, நான் கற்றுத்தரேன். அவசியம் என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். பின்னாடியே வாங்க, இது ரொம்ப வளமாக இல்லை. இங்கே பலம் இருந்தால் மலையா இருக்கு. அமைதியா இருக்கவங்களுக்காக பலம் இல்லை நினைச்சிருக்கியா? நீங்கள் அப்படிதான் நினைப்பாங்க. என்ன நினைச்சிருக்க? எங்க கமெண்ட் பண்ண முடிச்சிட்டோம். நியூயார்க் கான்டாக்ட் பண்ணுங்க. டால்மண்டியா கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இனிமேல் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எக்ஸாம்பிள் வாட்ச் பண்ணாலும் பண்ணலாம். என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. பயமா இருக்கு. உங்க கையை பிடிச்சிக்கலாமா? ஏன் வெளியே விட்டுக்கோ. எனக்கு 17 வயசு இருந்தப்போ நான் சான் பிரான்சிஸ்கோல இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்துச்சு. தப்பான ஆளை சந்திச்சு இருண்ட உலகத்துல என்னையே தொலைச்சு. அதுக்கப்புறம் எங்க சர்ச்சோட ஹை பிரீஸ்டஸால தான் என் வாழ்க்கையே ஒளிமயமாச்சு. நான் நோ லைட்ஸ்ல சேர்ந்தேன். கான்வென்ட்லேயே தங்கினேன். காயப்பட்ட பெண்களுக்கு அந்த இடம் ஒரு சொர்க்கமா இருந்தது. ஆர்ஃபனேஜ்ல வேலை செஞ்சேன். இவ அங்க வந்தா கை குழந்தையா வந்தா. இவ அப்பா இறந்துட்டாரு. இவ அம்மாவை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் என் சொந்த பொண்ணா பார்த்துக்கிட்டேன். சாப்பாடு கொடுத்தேன், எல்லாம் கற்றுக் கொடுத்தேன். 3 மாசம் முன்னாடி வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக தான் இருந்தோம். டாக்டர் வந்தாரு, மருந்து கொடுத்தாரு. 10 நிமிஷம் அவங்களோட இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டாளா? சத்தம் போட்டு கத்துவா, கல்லாட்டம் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு பார்த்ததை விட மோசமா என்னைக்குமே பார்த்ததில்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கின ரஷ்யன் சப்மரீன் ஆபரேட் பண்ண இவளுக்கு தெரிஞ்சுட்டேன். முன்ன பின்ன தெரியாத விஷயங்கள் கூட இவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 2 வயசா இருக்கும்போதே அவன் பேச ஆரம்பிச்சிட்டா. 2 வயசு குழந்தை பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? 19 பாஷையா? இந்த விஷயம்